ஈரோடு மாவட்டம் சிவகிரி அருகே முதிய தம்பதியை கொலை செய்ததாக கைது செய்யப்பட்டவர்கள் இவர்கள்தான். ஈரோடு மாவட்டம் சிவகிரி அருகே உள்ள மேக்கரையான் தோட்டம் பகுதியில் தோட்டத்து வீட்டில் வசித்த முதிய தம்பதி ராமசாமி, பாக்கியம் ஆகியோர் கடந்த ஏப்ரல் 28 கொலை செய்யப்பட்ட விவகாரம் கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. காரணம், இதே பாணியில்தான் கடந்த ஆண்டு திருப்பூர் பல்லடம் அருகே முதிய தம்பதியும் அவர்களது பொறியாளர் மகனும் கொலை செய்யப்பட்டனர். அச்சம்பவத்திலும் இதுவரை குற்றவாளிகள் கண்டறியப்படாத நிலையில் அதே பாணியில் அரங்கேறிய இந்த சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த விவகாரத்திலும் விசாரணையை தொடங்கிய போலீசாருக்கு குற்றவாளிகளை கண்டறிவது பெரும் சவாலாகவே இருந்தது. காரணம், சம்பவம் நிகழ்ந்த பகுதியில் சிசிடிவி கேமரா கூட இல்லை. இதையடுத்து 12 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விசாரணை முடுக்கிவிடப்பட்டு சிவகிரி, கொடுமுடி, முத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள சிசிடிவி கேமராக்கள் ஆய்வு செய்யப்பட்டன. அப்போது கொலை நிகழ்ந்த 28 இரவு அரச்சலூர் பகுதியில் உள்ள கேமராவில் ஒரே பிளாட்டினா பைக்கில் 3 பேர் ஒன்றாக சென்றதும் மறுநாள் அதிகாலையில் 3 பேரும் திரும்பி வந்ததும் பதிவாகி இருந்தது. இதையடுத்து இந்த ஆதாரத்தை அடிப்படையாக வைத்து போலீசார் விசாரணையை தொடங்கினர். எனினும் அந்த பிளாட்டினா பைக்கில் பதிவு எண் இல்லாதது போலீசாருக்கு சிக்கலாக அமைந்தது. ஆனாலும் விடாமல் பிளாட்டினா வாகனத்தை தேடி வந்த நிலையில் ஆள் அரவமற்ற ஒரு காட்டுப்பகுதியில் அந்த வாகனம் தனியாக நிற்பதையும் அதில் ஒரு செல்போன் இருப்பதையும் போலீசார் கண்டறிந்தனர். இதன் பிறகு அந்த பைக் யாருடையது என்பதை கண்டறியும் பணியில் போலீசார் தீவிரமாக களமிறங்கினர். இந்த சமயத்தில்தான் போலீசாருக்கு இன்னொரு க்ளூவும் கிடைத்தது. அதாவது, திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே சேமலை கவுண்டம்பாளையம் கொலை வழக்கிலும் பிளாட்டினா வாகனம் சம்பந்தப்பட்டிருப்பது தெரிய வந்தது. இது போலீசாரின் சந்தேகத்தை வலுப்படுத்தவே விசாரணையை துரிதப்படுத்தினர். அப்போது அரச்சலூரைச் சேர்ந்த தேங்காய் உரிக்கும் தொழிலாளி ஆச்சியப்பன் மீது சந்தேகம் எழுந்தது. காரணம், 2015 ஆண்டு ஒரு திருட்டு வழக்கில் குற்றம் நிரூபிக்கப்பட்டு ஆச்சியப்பன் 1 வருட காலம் சிறை தண்டனை அனுபவித்துவிட்டு வெளியில் வந்திருக்கிறார். இதையடுத்து ஆச்சியப்பனை அலைக்காக தூக்கிய போலீசார் தங்களது வழக்கமான பாணியில் விசாரித்துள்ளனர். முதலில் தனக்கும் கொலைக்கும் சம்பந்தம் இல்லை என்று கூறி வந்த ஆச்சியப்பன் போலீசாரின் ஸ்பெஷல் கவனிப்பில் உண்மை முழுவதையும் கக்கியுள்ளார். அப்போதுதான் இந்த கொலை மட்டுமல்லாது பல்லடம் முதிய தம்பதி உள்பட 3 பேர் கொலை உள்ளிட்ட கொங்கு மண்டலத்தில் 14 முதல் 18 கொலைகள் வரை ஆச்சியப்பன் அரங்கேற்றியிருப்பது தெரியவந்து போலீசார் அதிர்ச்சியில் உறைந்து போய் உள்ளனர். அதாவது, வாய்க்கால் கரையோரங்களில் உள்ள தோட்டத்து வீட்டில் தனியாக வசிக்கும் முதிய தம்பதிகள் மட்டுமே ஆச்சியப்பனின் டார்கெட்டாக இருந்துள்ளது. முதலில் தேங்காய் உரிப்பது போல சென்று வீட்டை நோட்டமிடும் ஆச்சியப்பன் யாரும் இல்லை என்பதை உறுதி செய்த பின்னர் இரும்பு ராடை எடுத்துச் சென்று அடித்து கொலை செய்துவிட்டு நகைகளை அபகரித்து செல்வாராம். இவருக்கு ரமேஷ், மாதேஷ் ஆகியோர் கூட்டாளிகளாக செயல்பட்டு வந்துள்ளனர். அவர்களையும் போலீசார் கைது செய்துள்ளனர். ஆக இந்த வழக்கில் பிளாட்டினா பைக் தான் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க போலீசாருக்கு மிக பெரும் உதவியாக இருந்துள்ளது. இதனிடையே கைது செய்யப்பட்ட 3 பேருக்கும் நெருங்கிய தொடர்பில் இருந்த நகைக்கடை உரிமையாளர் ஞானசேகரன் என்பவரை போலீசார் கைது செய்தனர். கொள்ளையடிக்கப்பட்ட நகைகளை விற்பனை செய்ய உதவியதாக ஞானசேகரன் 4வது நபராக கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் இந்த கொலை சம்பவத்தில் தொடர்புடைய நபர்கள் குறித்து தனிப்படை போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர்.